தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 12வது வாரம் செவ்வாய்க்கிழமை இறைவார்த்தை பகிர்வுக்கு என் அன்பு சொந்தங்களே, உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். திருப்பாடல் 37:5 உன் வழிகளை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவர் உன் சார்பாக செயல்படுவார் என்று சொல்லப்படுகின்றது. திருப்பாடல் 34:10 ஆண்டவரை நாடுவோருக்கு எதுவுமே குறைவுபடாது என்று சொல்லப்படுகின்றது. திருப்பாடல் 34:18 நேர்மையாளருக்கு நேரிடும் துன்பங்கள் பல, அவை அனைத்திலும் இருந்து ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. விடுதலை பயணிகள் 14:14 படிக்கின்ற பொழுது, அஞ்சாதீர்கள், அமைதியாயிருங்கள், இதோ ஆண்டவர் உங்கள் வாழ்வில் நிகழ்த்த இருக்கின்ற அற்புதத்தை காண்பீர்கள், கடவுள் உங்களுக்காக போராடி விடுதலை விட்டுக் கொடுப்பார் என்று சொல்லி இஸ்ரேல் மக்களுக்கு மோசே நம்பிக்கை கொடுப்பதாகவும் இருக்கின்றது. இதோ இந்த வார்த்தைகள் அனைத்தின் மையமாக இருப்பதுதான் இன்றைய முதல் வாசகம். அன்பு சொந்தங்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் முடிவெடுக்க வேண்டிய தருணங்கள் எத்தனையோ இருக்கின்றன. நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் ஏராளம். எதை தேர்ந்தெடுப்பது, எப்படி எந்த முடிவு எடுப்பது, இதனால் நமக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி மிக குழப்பமான சூழ்நிலையிலே மனிதன் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான். ஏனெனில் அவனுக்கு முன்னால் பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கின்றன. யதார்த்தமான சூழ்நிலைகள் ஒன்று இருக்கும். அடுத்து இதுவரை நடந்த நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு முடிவெடுப்பதா, அல்லது கடவுள் மீது நம்பிக்கை வைத்து இறை வார்த்தையின் அடிப்படையிலே அவரை நம்பி அவர் கரங்களில் ஒப்படைப்பதா? இப்படி மனிதன் குழம்பிய நிலையிலே ஒவ்வொரு முடிவு எடுப்பவனாக இருக்கிறானால் அவன் எடுக்கின்ற முடிவுதான் அவன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு சில நேரங்களிலே நம்மை சூழ்நடக்கும் நிகழ்வுகளை கொண்டு யதார்த்தமான முடிவு எடுக்க முற்படுகின்ற பொழுது அவன் தவறி விழுகின்றான். அல்லது கடந்து வந்த பாதையிலே நடந்த நிகழ்வுகளெல்லாம் சொல்லி காட்டி, இப்படியெல்லாம் நடந்ததே, இனிமேல் நடக்குமே என்று சொல்லி பயப்படுகின்ற பொழுது அந்த பயமே அவனை தவறான முடிவு எடுப்பதற்கும் காரணமாக அமைந்து விடுகின்றது. இந்த சூழ்நிலைகளிலே தடுமாறாமல் நிதானத்தோடு எது வந்தாலும் என் நேசு என்னை கைவிட மாட்டார், என் கடவுள் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை காப்பார் என்ற முழுமையான நம்பிக்கையோடு ஆண்டவரை பற்றி கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் அந்த காரியங்களை தனதாக மாற்றிக்கொள்ளுகின்றார். நம் சார்பாக அவர் செயல்பட ஆரம்பிக்கின்றார். நமக்கு விடுதலை பெற்றுக் கொடுப்பவராகவும் இருக்கின்றார். இதன் பின்னணியிலே தான் இன்றைய முதல் வாசகம் அமைந்திருக்கின்றது. இஸ்ரேல் அரசனாக இருக்கின்ற செதேக்கியாவிற்கு ஒரு மிகவும் குழப்பமான சூழ்நிலை. ஏனெனில் அசீரிய அரசன் செனாகெரிப் ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கின்றான். நீ எத்தியோப்பிய எகிப்திய அரசனையோ அல்லது என் கையிலிருந்து விடுவிப்பார் என்று சொல்லி கடவுள் கொடுத்த வாக்குறுதியை நம்பிக்கொண்டு உன்னை ஏமாற்றிக் கொள்ளாதே என்று சொல்லி அந்த ஒரு யதார்த்தமான சூழ்நிலையை சொல்லி காட்டி, என் கையிலிருந்து, அசீரிய மன்னன் கையிலிருந்து யாராவது தப்பியது உண்டா, அனைவரையும் அடிமைப்படுத்தி விட்டானே என்று சொல்லி பெற்றுக்கொண்ட வெற்றிகளையெல்லாம் பட்டியலிட்டு காட்டி, இஸ்ரேல் நாடும் நிச்சயமாக அவனுடைய கையில் விழும் என்கின்ற அந்த சூழ்நிலையை சொல்லி காட்டி, நீ கடவுளை நம்பி உன்னை ஏமாற்றிக் கொள்ளாதே என்று அந்த கடிதத்தை அனுப்புகின்றான். இந்த கடிதத்தை செதேக்கியா பார்த்தவுடன் அவன் செய்த செயல் என்ன? அவனுக்கு முன்னால் 3 சூழ்நிலைகள். ஒன்று, எத்தியோப்பிய அரசனாக இருக்கின்ற திராக்காவோடு இணைந்து அசீரிய அரசனை தாக்குவதா, அல்லது அசீரிய அரசன் சொல்வதை போல அவன் சென்ற இடங்களெல்லாம் வெற்றியை பெற்றிருக்கின்றானே, நான் நிச்சயமாக எதிர்த்து நின்றோமெனில் நமக்கும் அழிவுதான் என்கின்ற அந்த கடந்த கால நிகழ்வுகளை நினைத்து பார்த்து அவனுடைய கரங்களிலே தன்னை அர்ப்பணிப்பதா, அல்லது இறைவன் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றாரே, எசாயா இறைவாக்கின் வழியாக தாவீதின் பொருட்டும் என் பொருட்டும் உன்னை காப்பேன், உன் அரசு நிலைத்திருக்க என்று சொல்லியிருக்கிறாரே, அந்த வாக்குறுதியின் பிரகாரம் ஆண்டவரை நம்பி இருப்பதா என்று சொல்லி செதேக்கியா அரசன் செய்தது என்ன? அந்த கடிதத்தை பார்த்து படித்த உடனே அந்த கடிதத்தை கொண்டு போய் ஆண்டவருடைய திருமுன்னால் அந்த கடிதத்தை வைத்தனுடைய கிருபைகள் நினைத்து போற்றுகின்றான். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் உம்மை மட்டுமே நம்பி இருக்கின்றோம் என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கை முழுவதுமாக ஆண்டவர் மீது வைக்கின்றார். எசையா வழியாக என்னுடைய வாக்குத்தத்தம் அவருக்கு தெரிய வருகின்றது. திருப்பால் 91 படிப்பதை போல, உன் பக்கம் 1000 விழுந்தாலும் உன் வலப்பக்கம் 16,000 விழுந்தாலும் எதுவும் உன்னை அணுகாது,
என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, அந்த வாக்குறுதியின் பிரகாரம் கடவுள் இஸ்ரேல் மக்கள் சார்பாக செயல்படுகின்றார். உன் சார்பாக நான் செயல்படுவேன், உனக்கு துணையாக நான் இருப்பேன் என்று சொன்ன கடவுள் செதேக்கியாவுடைய சார்பாக செயல்பட்டு அசீரிய படை பிரிவிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி தன் தூதர்களை கொண்டு அவர்களை கொன்றழித்து தன் வாக்குறுதியை நிறைவேற்றுகின்றார். அவன் உன் எல்லைக்குள் வரமாட்டான், கேடையும் ஏந்தி எந்த கேடையும் உள்ளே வராது, அவன் உன்னை தீங்கிழைக்க மாட்டான் என்று வாக்குறுதி கொடுத்த கடவுளுடைய வாக்கு நிறைவேறுகின்றது. அன்பு சகோதரமே, இது இந்த முதல் வாசகத்தை சிந்திக்கிற பொழுது இது நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் என்ன? நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் நாம் முடிவெடுக்கின்ற பொழுது நம் வாழ்க்கையை பற்றியோ, நாம் கடந்து போகின்ற பிரச்சனைகளை பற்றியோ, எதிர்கால நிகழ்வுகளை பற்றியோ நாம் முடிவெடுக்கின்ற பொழுது அந்த காரியங்களை ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுப்போம். தெய்வமே, நாங்கள் உண்மையை நம்பி இருக்கின்றோம் என்று சொல்லி நீதிமொழிகள் 16 படிப்பதை போல மனிதர்கள் திட்டங்களை வகுக்கலாம், அதை நிறைவேற்றுவது செயல்படுத்துவது நாமே என்று கடவுள் சொல்லி இருக்கின்றார். அந்த கடவுள் கரங்களை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது கடவுள் நமக்கு துணையாக இருப்பார். ஒருவேளை நமக்கு எதிராக நம்மை விட வலிமை வாய்ந்தவர்களாக நம்மை வீழ்த்துவதற்காக எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தாலும் கடவுள் நம் சார்பாக இருந்து நமக்காக போராடி நமக்கு வெற்றியையும் நம் வாழ்வின் மேன்மையும் அடையச் செய்வார். ஆண்டவரோடு இணைந்து நாம் செயல்படுகின்ற பொழுது, இறைவனோடு இணைந்து நாம் நம் திட்டங்களை செயல்படுத்த முற்படுகின்ற பொழுது அது நமக்கு வெற்றியின் வாய்ப்பாக அமையும். இல்லையெனில் அதுவே நம் வாழ்விற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். செதேக்கியா அரசன் நல்ல முடிவெடுத்தான், ஆண்டவரை பற்றி கொண்டான், ஆண்டவர் அவனுக்கு வெற்றியை கொடுத்தார், அவன் வழியாக இஸ்ரவேல் காப்பாற்றப்பட்டது. நாம் இப்படி ஜெபிப்போமா? இரக்கமும் கிருபை நிறைந்த அற்புதமான அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட உம்மை நம்பி உம்மோடு இணைந்து செயல்பட எங்கள் ஒவ்வொருவரும் அழைத்திருக்கின்றேன். அன்பின் தெய்வமே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரிலும் உம்முடைய வல்லமை செயல்படுவதனாலே அவர்கள் இந்த நாளிலே உடலுக்கும் உள்ளத்திற்கும் தேவையான அமைதியை பெற்றுக்கொள்வார்களாக, உடல் சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. சிறப்பாக நோய்வாய்ப்பட்டிருக்கிற மனிதர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்தமான திருக்கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். எந்தெந்த வியாதிகளும் வேதனையிலும் வருத்தத்திலும் வாடிக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய தெய்வீகத்து ரத்தத்தை தெளித்து அவர்களை பாதுகாப்பீராக. சாத்தான் பிடியில் சிக்கி தவிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய விலை மதிக்கும் ரத்தம் விடுதலை கொடுப்பதாக. பல்வேறு விதமான இக்கட்டுகளிலும் கடன் தொல்லையிலும் கஷ்டங்களும் வாடிக்கொண்டிருக்கின்ற மக்கள் உம்முடைய ஆறுதல் மிகுந்த வழியை பற்றி கொண்டு உம்மிலேயே சமாதானத்தை கண்டுகொள்வார்களாக. வெற்றி பெறுவதற்கான, விடுதலை பெறுவதற்கான வழிகளையும் கண்டுகொள்வார்களாக. இத்தகைய ஆசிரியை கொடுத்து மக்களை காத்துக்கொள்வீராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய், வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தாய். உயிரின் உயிரேவா, எந்த நினைவாய் வா, உயிரின் உயிரேவா, எந்த நினைவாய் வா. நாளும் பொழுதும் என்னை தேடி, நாளும் பொழுதும் என்னை தேடி நீயும் உடனிருந்தாய், நீயும் உடனிருந்தாய். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய், வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தாய்.